புக் எடுத்து படிக்கிறோம் 10வது பேஜ் நம்பர்ல சரியா நியம பூலியன் சமன்பாடுகள் முதலாவது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்களா ஒரு பூலியன் கோவையில் காணப்படுகின்ற உள்ளீடுகளுக்கான மாறிகள் அனைத்தும் இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லி போய் திரும்ப ரிவைஸ் பண்ணுறேன். ஒரு பூலியன் கோவையில் காணப்படுகின்ற உள்ளீடுகளுக்கான மாறிகள் அனைத்தும் நேரடி அல்லது நிரப்பி பிராக்கெட்டுக்குள்ள எழுதி கொள்ளுங்க காம்ப்ளிமெண்டட் சரியா காம்ப்ளிமெண்டட் முன்னுக்கு நோட்ஸில் இருக்கு சிறும்பதம் பெரும்பதத்தில் ஸ்பெல்லிங் இருக்கு COMPLEMETED காம்ப்ளிமெண்டட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வடிவிலோ அக்கோவைகளின் அனைத்து பதங்களிலும் பிராக்கெட்டுக்குள்ள எழுதி கொள்ளுங்க மின் அண்ட் மேக்ஸ்டர்ம் காணப்படுமாயும் அதுவே நியம பூலியன் கோவைகளாகும். அக்கோவைகளின் அனைத்து பதங்களிலும் பிராக்கெட்டுக்குள்ள மின் அண்ட் மேக்ஸ்டர்ம் காணப்படுமாயின் அதுவே நியம பூலியன் கோவைகளாகும். இப்ப கீழே அதில் வகை 2 எழுத போறோம். முதலாவது போட்டுக் கொள்வோம் முதலாவது வகை எழுதி கொள்ளுங்களா நியம பெருக்கங்களின் கூட்டுத்தொகை. அதாவது பக்கத்தில் எழுதி கொள்ளுவோம் SSOP ஸ்டாண்டர்ட் சோப். இரண்டாவது வகை எழுதி கொள்ளுவோம் நியம கூட்டுத்தொகைகளின் பெருக்கல். முதலாவது எழுதி கொள்ளுவோம் நியம பெருக்கங்களின் கூட்டுத்தொகை SSOP பக்கத்தில். அடுத்தது இரண்டாவது எழுதி கொள்ளுவோம் நியம கூட்டுத்தொகைகளின் பெருக்கல் SPOS. நீங்க வர ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணுறேன். உண்மை அட்டவணையில் வந்து 2 கோவைகள் எடுக்கலாம். ஒரு கோவையோட பேர் பொஸ், இன்னொரு கோவையோட பேர் சொல். பொஸ்ஸண்டா சொப்பண்டா ஒன்றுக்கு நேராக இருக்கிற எல்லாத்தையுமே பெருக்கி கூட்டி விடுறது என்ன சொல்லுவோம் சொப்பன்னு சொல்லுவோம். பொஸ்ஸண்டா பூஜ்ஜியத்துக்கு நேராக இருக்குதானே, வெளியீடு பூஜ்ஜியத்துக்கு நேராக இங்கே ஒரு உள்ளீட்டு பெருமானம் 3 இருக்கணும், 3 2 4 எத்தனை இருக்குதானே, அதனாலே கூட்டி விட்டு போட்டு அப்படி கூட்டி வர எல்லாத்தையுமே பெருக்கி விடுறத பொஸ்ஸன்னு சொல்லுவோம். நல்லா பாரு இப்படி இருக்கேன்டா இது வந்து சொப்பன்னு சொல்லுவோம். அதாவது அந்த இந்த இதுக்கு நேராக ஒன்று இருந்திருக்கும் உண்மையற்றவனையில் அந்த ஒன்றுக்கு நேராக இருந்த எல்லா உள்ளீட்டு பெருமானத்தையும் பெருக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம் அதாவது கூட்டியிருக்கேன். இப்போ பொஸ்ஸண்டா அப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கு. அதுக்கு இது வந்து இதுக்கு நேராக வந்து என்ன உண்மையற்ற வகையில் 0 எழுதி முடியும்.
பூஜ்ஜியமாக இருந்த எல்லாத்தையுமே கூட்டி விட்டு போயிடும், அது எல்லாத்தையுமே பெருக்கி விட்டுக்கும். அதாவது கூட்டுப்பட்ட எல்லாமே பெருக்கப்பட்ட அதை பொஸ்ன்னு சொல்லுவோம், பெருக்கப்பட்ட எல்லாமே கூட்டுப்பட்ட அதை சொப்பன்னு சொல்லுவோம். இப்போ படிக்க போகிறது ஸ்டாண்டர்ட் சொல். அதாவது முன்னுக்கு செஞ்ச எத்தனையாவது சொல்லிங்கன்னா பொஸ்ஸை சொப்பா மாத்திர, பொஸ்ஸுக்குரிய சொப்பு இல்லை, பொஸ்ஸை சொப்பா மாத்திரத்துல சொப்ப பொஸ்ஸா மாத்திரல இருக்கு, அல்ல பொஸ்ஸை சொப்பா மாத்திரம் மாதிரி இருக்கு. ரெண்டாவது கேள்வி அதில் ஏன்சிங் தானே இருக்கு, டி இல்லைல்ல, அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சொப் வடிவம் இல்லை. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு உண்மை அட்டவணையில் ஏபி ரெண்டு தான் இருக்கா, அதில் வரக்கூடிய சொப்புக்கு ஏபி ரெண்டு இருக்கணும். கட்டாயம் சொப்பில் ஏபி எப்படி ஏபி பெருக்கப்பட்டு ஏ பார் பி பெருக்கப்பட்டு அப்படி இருக்கணும். இப்போ ஏபி என்று ரெண்டு உள்ளீடு மட்டும் இருக்கிற ஒரு இதில் நல்லா பாருங்களா, ஏபி சம இதுவும் ஒரு சொப் தான், பெருக்கப்படுது கூட்டப்படுது, சரிதானே? சரி, ஏபிசி என்று இருக்கு, ஏபிசி என்று இருக்கு, 3 உள்ளீடு இருக்கு, 3 உள்ளீடுக்குரிய சொப் தான் இது, சரியா? நல்லா பாருங்களா, பெருக்கப்படுது, இங்கே 3 உள்ளீடும் பெருக்கப்பட்டிருக்கு, இங்கே அந்த உள்ளீட்டில் 2 பெருக்கப்பட்டிருக்கு, கூட்டப்படுது. இதுவும் சொப் தான், ஆனால் ஸ்டாண்டர்ட் சொப் இல்லை. ஸ்டாண்டர்ட் சொப்புன்னா அதில் இருக்கிற எல்லா உள்ளீட்டு பெருமானங்களுமே அங்கே இருக்கணும். இப்போ இதோட சி பார் இருக்கலாம், இல்லாட்டி சி இருக்கலாம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் இதை ஸ்டாண்டர்ட் சொப்புன்னு சொல்லுவோம். அதாவது அங்கே உண்மை அட்டவணையில் 3 உள்ளீட்டு பெருமானங்கள் இருக்கின்றா, இந்த 3 உள்ளீட்டு பெருமானமுமே இங்கே இருக்கணும். இப்போ இதில் இப்படி இருக்கா, இதுவும் பொஸ் தான், ஆனால் ஸ்டாண்டர்ட் பொஸ் இல்லை. ஏன்னு சொல்லுங்க, இங்கே ஏபிசி என்று 3 இருக்கு. அப்போ கட்டாயம் நமக்கு இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், அந்த உண்மை அட்டவணையில் 3 உள்ளீட்டு பெருமானங்கள் இருக்கு, ஏபிசி என்று, சரிதானே? இங்கே பார்த்தீங்கன்னா என்னது, ஏயும் பி மட்டும்தான் இருக்கு, அப்போ சி மிஸ்ஸிங். அப்போ சி இருந்தால் தான், அதாவது சியோட சம்மந்தப்பட்டது, சியோ சி பாரோ ஏதோ ஒன்று இருந்தால் தான், அதை எப்படி காண்றது பிறகு சொல்லித்தாங்க. சியோ சி பாரோ ஏதோ ஒன்று இருந்தால் தான் அது ஸ்டாண்டர்டான வடிவம். அப்படி சி இல்லாமல் சும்மா இப்படி பி மட்டும் இருந்தாலும் இல்லாட்டி ஏ மட்டும் இருந்தாலும் இது ஸ்டாண்டர்ட் வடிவத்துக்குள்ள வராது. ஆனால் இதுவும் பொஸ் தான், சரி, கூட்டுப்படுது, அது பெருக்கப்படுது. இங்கே இப்போ இது சக 0 வந்து இருக்கலாம், இதை நம்ம 0 போடாமல் விட்டுருக்கலாம், சரிதானே? ஆனால் இது வந்து ஸ்டாண்டர்ட் வடிவம் இல்லை. ஏனென்றா இங்கே இதை பார்த்தோன்னே நமக்கு விளங்கினோம் 3 உள்ளீட்டு பெருமானம் இருக்குது. இங்கே வந்து எத்தனை உள்ளீட்டு பெருமானம் இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸ்டாண்டர்டான வடிவம் இருந்தால் 3மே அங்கே இருக்கணும், சரிதானே? 3மே இருந்தால் மாத்திரம்தான் அது ஸ்டாண்டர்டான வடிவம்னு சொல்லுது. அதாவது 3 உள்ளீடுகள் இருக்கிறது. இப்போ இதுக்குள்ள புதுசாக டி என்று ஒன்று இருக்கின்ற அது ஸ்டாண்டர்ட் வடிவமா? இல்லை. இங்கேயும் டியோட சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது ஸ்டாண்டர்ட் வடிவம். இப்போ இதில் ஸ்டாண்டர்ட் வடிவம் இல்லாத ஒன்று எடுத்துக்கொள்ளும், சரியா? இதான் மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு, சரியா? ஒன்று இருக்கேன்னு வச்சுக்கொள்வோம். ஏபிசி சமன் ஏ பார் பி, A bar B சமன் A bar B C bar, சரியா? இது ஒரு என்ன சொப்பனை எடுத்துக்கொள்றீங்களா? சொப்பனை எடுத்துக்கொள்றீங்களா நீ? ஓகே. இப்போ இது ஸ்டாண்டர்ட் சொப்பா? இல்லை. ஏன் ஸ்டாண்டர்ட் சொப்பு இல்லை? அங்கே 3 உள்ளீட்டு பெருமானங்கள் இருக்கு, ஆனால் இங்கே வந்து 2 தான் இருக்கு. அப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு விளங்கிடணும் அந்த உண்மை டைம்லையில் 3 உள்ளீட்டு பெருமானம் இருக்கு. பார சொப்பு எல்லாமே எல்லா உள்ளீட்டு பெருமானங்கள்லையுமே தங்கி இருக்கின்றா, அதாவது 3 உள்ளீடுமே அங்கே இருக்கின்றா மாத்திரம்தான் அது வந்து என்னது ஸ்டாண்டர்டான சொப்பு. இப்போ இந்த சொப்பு எப்படி உருவாயிருக்கும் இன்னைக்கு சும்மா சொல்லுங்க பார்ப்போம். இதுவும் சொப்புன்னு தான் சொல்கிறேன். ஆனால் உண்மை அட்டவணையிலேருந்து பெற போகிறது ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஏன்டாங்க நம்ம 3 தானே எடுக்க போகிறோம். உண்மை அட்டவணையிலேருந்து ஒரு சொப்பை நம்ம பெறுறோமோ இல்லை பொஸ் ஒன்றை பெறுறோம்னா அது ஸ்டாண்டர்டான வடிவத்தில் தான் இருக்குது, சரிதானே? ஏன்னா அங்கே 3ஐயும் யூஸ் பண்ணி தான் நம்ம பார் இல்லாமல் போட போகிறோம். அப்போ இதையும் ஒரு உண்மை அட்டவணையிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க, அதாவது ஸ்டாண்டர்டான வடிவத்தில் எடுத்திருக்கு. இது இப்போ ஸ்டாண்டர்ட் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்னா இருக்கு, சி இல்லாமல் போயிருக்கு. அவ்வளோதான். எப்படி இல்லாமல் போகும் சி
சொன்னால் சரி சி இல்லாமல் போயிருக்கு. ஆனால் அது எப்படி இல்லாமல் போயிருக்கு? நம்ம இதுக்கு முதல் பூலியன்ஸில் ஒன்று 40 கேள்வி செஞ்சுருக்கோமே, அதில் நம்ம எப்படி சி எல்லாம் இல்லாமல் பண்ணியிருந்தோம்? பொதுவெடுத்து நிரப்புகளை பக்கத்தில் கொண்டு வந்து அப்படி தான் நிகழ்ச்சி இருக்குது. அப்போ இதுவும் ஸ்டாண்டர்ட் வடிவமாக இருந்திருக்கு. இங்கே பொதுவெடுக்கிற மாதிரி ஏதாவது இருந்திருக்கு, இந்த சி இல்லாமல் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது இருந்திருக்கு. அப்படி எடுத்து பொதுவெடுத்து இல்லாமல் வந்தது தான் இது. மற்றபடி இதுவும் சொப்தான், ஆனால் ஸ்டாண்டர்டான வடிவம் இல்லை. ஸ்டாண்டர்டான வடிவம் வேண்டாம், அங்கே இருக்கிற 3 உள்ளீட்டு பெருமானமே நெரிக்கணும். 2 உள்ளீடு இருக்குன்னா 2 உள்ளீட்டு பெருமானமே நெரிக்கணும். இப்போ இது ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டு இருந்தானே, இதை ஸ்டாண்டர்டாக மாற்றணும். இதை ஏன் ஸ்டாண்டர்டாக மாத்திரம்னா, கேமப்பில் நான் சொல்லியிருந்தேன் பூலியன் ஸ்லோவை நம்ம கஷ்டப்பட்டு சுருக்கி எடுத்துகிட்டு வரோம். கேமப்பில் போட்டால் உடனே விட வந்துருக்குன்னு சொல்லியிருந்தேன். கேமப்புக்கு சில குறைபாடுகள் இருக்குது. கேமப் பற்றி நாளைக்கு தான் இருக்கும், அதை நான் நாளைக்கு சொல்லி தரேன். இப்போ கேமப்பில் நம்ம ஒரு கோவையை போடணும்னா அது ஸ்டாண்டர்ட் வடிவத்தில் இருக்கும். நார்மலாக இப்படி இருந்தால் போடே இல்லை, ஸ்டாண்டர்ட் வடிவத்தில் இருந்தால் மட்டும்தான் போடணும். இப்போ இதை எப்படி ஸ்டாண்டர்ட் வடிவத்துக்கு மாற்றுறேன்னு ஆக்சுவலாக சொல்லித்தரேன். அதுக்கு பிறகு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். சரி, இப்போ பாருங்களா, இந்த இதான் இப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருக்கு. அப்போ இதை இங்கே எழுதுவோம். சரியா, நம்ம போனதில்லை, இங்கே எழுதுவோம் A/B. இப்போ கேட்க இந்த சொற்கோவைகள் எல்லாமே எப்படி உருவாகிருக்கு? பெருக்கி சொற்கோவை பெருக்கின எல்லாத்தையுமே கூட்டியிருக்கோம். அந்த பெருக்கின இதுக்கு பேர் என்ன? இது ஒரு பேரால் சொல்லி அழைக்கிறீங்களா? நம்ம என்ன பேர்? மிக்ஸ் ஆகுது மின்டம். அப்போ ஒவ்வொரு மின்டமையுமே கூட்டி விட்டோம்னா தான் அது மின்டம் வந்தாங்கன்னா அந்த ஒன்றுக்கு நேராக மின்டம் தானே, அதை பெருக்கிறோம் தானே, அந்த பெருக்கி வரத மின்டம் பண்ணி சொல்லுவோம். பூச்செடிக்கு நேராக தானே, அதில் அதையும் கூட்டுறோம் தானே, அந்த கூட்டுறத நெக்ஸ்ட் பண்ணி சொல்லுவோம். சரிதானே, இப்போ இந்த மின்டம் எல்லாமே கூட்டுப்பட்டு தான் நமக்கு ஷாக் வந்துருக்கு. சரிதானே, அப்போ இந்த மின்டம்ட இலக்கு என்ன? நேற்று பார்த்தேன் எப்படி நம்ம கண்டுபிடிச்சப்ப உண்மையற்றவன் இல்லை ஏபிசி என்ற ஒன்று இருக்கல, அது போய் 1 1 1 அப்படி கண்டுபிடிச்சேன். மின்டம் அந்த ஒன்றை வச்சு கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி இங்கேயும் கொண்டு. அப்போ இதை ஸ்டாண்டர்டாக மாற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் 1 தான். சரி, இங்கே எல்லாமே என்ன செய்யப்படுது? கூட்டுப்படுதா பெருக்கப்படுது. அப்போ A/B தர 1 எழுதுது. சரிங்களா, இதால் ஏதாவது மாற்றம் நடக்குமா? இதுக்குள்ள நடக்காது. நகைக்கு இப்போ நிரப்பு விதியை யூஸ் பண்ணி நான் திரும்ப இந்த 1 எப்படி எழுத போகிறோம்னா C/C' எழுதுறேன். சரியா, இதில் ஏதாவது பிள்ளை வரும்னு யோசிக்கலாம். C/C' என்ன? 1 தர A/B என்ன? A/B. அப்போ A/B தான் இப்படி எழுதிது. சரிதானே, இப்போ இதை அடைப்பு நீக்கம் பண்ணணும். எப்படி அடைப்பு நீக்கம் பண்ணணும்னா, இவருக்கு ஒரு இது இருக்குதானே, ஒரு ஆப்ரேட்டர், அதை இந்த இருக்கிற இதோட பெருக்கணும். A/B தர C நடுவில் சகமாக B போடணும். திரும்ப A/B தர இந்த C பார். சரியா, இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் இல்லாத இந்த என்னது மின்டர்முக்கு இதுதான் ஸ்டாண்டர்டான மின்டர்ம்ஸ். இதை கொண்ட வந்து இது இருக்கிற இடத்துல போட்டுவிடும். சரிதானே, இந்த ஏபின்றதை இந்த ப்ரெக்கெட்டால் காட்டி கொள்ளணும்னா இந்த ப்ரெக்கெட் இருக்கிற இடத்துல இதை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணோம்னா இது இந்த மொத்த சொப்புமே ஸ்டாண்டர்டாக மாறிடும். இப்போ நல்லா பாருங்களா, இது ரெண்டுலேயுமே அது பொது எடுக்கிற மாதிரி இருக்கா? A/B பொது எடுக்கலாம். A/B பொது எடுத்தோம்னா என்ன வரப்போகுது? C/C' வரப்போகுது. அதை என்ன எழுதலாம்? 1. அந்த 1ஆல் பெருக்கப்பட்ட என்ன வரும்? A/B வரும். அப்போ இப்படித்தான் ஸ்டாண்டர்டாக ஏற்கனவே இருந்த இந்த சொப் வந்து ஸ்டாண்டர்ட் இல்லாமல் மாறிடுச்சு. இப்போ ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருக்கிறத நம்ம திரும்ப ஸ்டாண்டர்டாக மாற்றிருக்கோம். சரிதானே, இப்படி ஏன் மாத்திரம்? கேமப்பில் போகிறதுக்கு ஸ்டாண்டர்டாக தரும். சரிதானே, சில டெங்கோலியில் எங்கே அந்த ஸ்டாண்டர்டாக மாற்றி காட்டுங்க. இப்போ இது இருக்கிற இடத்த இதை கொண்டு போடணும். போட்டால் அப்படி வரப்போகுது ABC சம A/B C சம A/B C சம A/B C. சரியா, ஓகே தானே? மூன்றையும் பெருக்கி போட்டு வர்றது ஒன்றா தானே இருக்கும். மூணையும் பெருக்கி வர்றது ஒன்றா இருக்கும். போட்டு மாற்றி போட்டு பாரம் சொல்றியா? பாரு, அதுதான் நான் சொன்னேன். நான் திரும்ப விளங்கப்படுத்துறது வந்து
இடத்துல ஒன்று இருக்கா ஒன்று இருக்கும் சரியா ஒன்றுக்கு நேராக இருக்கிறதுன்னா அது மூணையும் பெருக்கும் பெருக்கி வந்த மின்டம்னு சொல்லுவோம் சரிதானே இப்போ எனக்கு இது மூணையுமே பெருக்கத்தான் வேணும் பெருக்கினா எனக்கு விட ஒன்று வரணும் அப்போ ஒன்று வரணும்னா இது மூணுமே கட்டாயம் உண்டாக தான் இருக்கும் சரிதானே இது ஒரு ப்ராப்ளம் இல்லை இந்த டைம் நம்ம நேராக எழுதி கொள்ளலாம் ஏபிசி எழுதி கொள்ளலாம் இப்போ இன்னொரு சந்தர்ப்பம் சொல்கிறாரு இப்படி இருக்கு சரியா இப்போ இந்த ஒன்றால் எனக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது என்ன ஒன்றோட எதை ஒன்று பெருக்கினா ஒன்றுன்னா வரும் அந்த இப்போ ஒன்றை தானே பெருக்க போகிறோம் இப்போ நல்லா பாரு பூஜ்ஜியத்தையும் ஒன்றையும் பெருக்கினா ஒன்று வருமா எனக்கு இல்லை எனக்கு என்ன வரப்போகுது பூஜ்ஜியம் வரப்போகுது ஆனால் எனக்கு தேவை உண்டு அப்போ நான் இந்த பூஜ்ஜியத்தை என்னவா மாற்றணும் அதான் இந்த பூஜ்ஜியத்தை நான் ஒன்றா மாற்றணும் இந்த குறித்த சந்தர்ப்பத்தில் ஏ வந்து பூஜ்ஜியமா அப்போ எது உண்டாயிருக்கும் ஏ வந்து இந்த டைமில் பூஜ்ஜியமா அப்போ எது உண்டாயிருக்கும் ஏ பார் அப்போ ஏ பார் பி வந்து நமக்கு ஏற்கனவே உண்டா தான் இருக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்போ பி அப்படியே போடலாம் இந்த பூஜ்ஜியம் இருந்தால் எனக்கு ஒன்றுக்கு விட கிடைக்குமா கிடைக்காது அப்போ இந்த பூஜ்ஜியத்தை நான் என்ன பண்ணணும் பாரா மாற்றணும் சீபா இல்லைங்களா இதுதான் இப்படி உருவானது காரணம் அப்படி மாறி மாறி வருமா என்ன மாறி மாறி ஏ என்னதுக்கு ஒரு நிலையான வருமானம் இல்லையா ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் ஒவ்வொன்று ஒன்று மாறி மாறி தான் சந்தர்ப்பத்துக்கு மாறுமா அது ஸ்டார்டிங் கிளாஸில் கழிச்சு சுருக்கோக்குள்ள அப்படி பார்க்கல என்ன சொல்லுங்க ஓ சுருக்கோக்குள்ள அப்படி பார்க்கல விளங்கல எனக்கு இல்லை ஏன்னா ரெண்டும் வெவ்வேறு தான் எதிர்த்து ஏண்டா சுருக்கக்குள்ள என்ன பண்ணோம்னா ஒரு வெளியீடு வந்திருக்கும் அந்த வெளியீடை நம்ம சுருக்கிட்டு வரக்குள்ள ஏக்கு இந்த டைம் ஒன்றா இருக்கா ஏக்கு இந்த டைம் பூஜ்ஜியமா இருக்கேன்னெல்லாம் யோசிக்கல இல்லை ஏ வந்து பூஜ்ஜியமா இருந்தாலும் சரி ஒன்றா இருந்தாலும் சரி சி வந்து பூஜ்ஜியமா இருக்கேன்டா கட்டாயம் சி பார் ஒன்றா தான் இருக்க போகுது சி வந்து ஒன்றா இருக்கேன்னா சி பார் பூஜ்ஜியமா தான் இருக்க போகுது ஆனால் இது ரெண்டு எப்படி கூட்டினாலுமே இப்படியே ஒன்று தான் வரும் அதனால தான் நம்ம இதை ஒன்றுன்னு சொல்கிறோமே தவிர இந்த சந்தர்ப்பத்தில் இது பூஜ்ஜியம் இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்றுன்னு வச்சு சொல்கிறோம் சரிதானே இது என்னவா இருந்தாலுமே இதை கூட்டினா ஒன்று தான் விட வரும் அதான் பூலியன் சொல்லுவோம் ஏன்னா அங்கே வந்து நம்ம சந்தர்ப்பத்தை யோசிக்கணும் எப்படி இருந்தாலுமே இதான் விட வரும் தான் செய்யணும் இப்போ நம்ம எதா இதை சொல்லிட்டு விட்டா சரி இப்போ இது இருந்த இடத்த நான் ஸ்டாண்டர்டாக மாற்றின இது இருக்குதாங்க மீட்டம் அதை கொண்டு வந்து அப்படியே போடுவேன் இப்போ இன்னொன்று இருக்கு நல்லா பாருங்க இது ரெண்டும் சேம் மாதிரி இருக்கலாம் அப்போ என்ன பண்ணலாம் இது ரெண்டு நோட் எழுதலாம் இதை சொல்கிற விதி என்ன அதே ஒரு விதி அப்போ இதை எப்படி எழுதி கொள்ளலாம்னா ஏபிசி சக ஏ பார் பி சி சக ஏ பார் பி சி பார் சரியா எப்படி எழுதிட்டோம்னா இதுதான் இதுக்குரிய இந்த அழைக்கிறதுக்குரிய ஸ்டாண்டர்ட் சொல் ஓகேவா விளங்கிட்டா அதுக்கு மேலே பண்ணிக்கா விளங்கலையே விளங்கி இப்போ சொப்பை அப்படி மாற்றணும்னு சொல்லிட்டேன் இப்போ பொஸ்ஸை அப்படி மாற்றணும் பார்ப்போம் இப்போ நீங்கள் சொப்பை மாற்றக்குள்ள யோசிக்க வேண்டியது ஒன்று ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருக்கு அதான் ஸ்டாண்டர்டாக மாற்றும் அப்போ அதை மட்டும் தனியாக அனுப்பும் சரி ஷார்ட்கட் இருக்கு ஷார்ட்கட்டை நான் திரும்ப சொல்லிட்டாரு இப்போ அதை மட்டும் தனியாக அனுப்பும் இது வந்து இப்போ உங்களுக்கு எஸ்ஏல கட்டாங்கன்னா இப்படி தான் காட்டும் அது தனியாக எடுத்து இப்படி பெருக்கி எல்லாம் காட்டு தான் இருக்கும் சரி மற்ற எம்சிக்குள்ளெல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம மைண்டில் யோசிச்சிருக்கோம் இப்போ இதை தனியாக அனுப்பணும் சரி சொப்போட இலக்கு வந்து அதாவது மின் டேர்ம்ஸில் இலக்கு வந்து ஒன்று அப்போ அந்த ஒன்றால் பெருக்கும் ஏன்னா இங்கே எல்லாமே பெருக்கப்பட்டாங்க ஒன்றால் பெருக்கிட்டு இங்கே சி சக சி பாருங்க எழுதலாம் அந்த ஒன்றை இல்லாத டேர்ம் சி தானே திரும்ப பி சக பி பாருங்க பிரயோசனம் பண்ணிக்கலாம் இல்லை அப்போ சி சக சி பாருங்க எழுதும் சி சக சி பாருங்க எழுதிட்டு இந்த நடுவில் தானே இடம் அதோட தூக்கி தூக்கி பெருக்கணும் நடுவில் இந்த சகவா அப்படியே போடணும் இந்த டொட்டோட பெருக்கிட்டு இங்கே போடணும் போட்டுட்டு இதை கொண்டு அங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரெண்டு முறை மாதிரி இருக்கா அதில் ஒன்றை மட்டும் எடுக்கணும் அதே மட்டும் யூஸ் பண்ணி சரி எழுதினோம்னா இதுக்குரிய ஸ்டாண்டர்ட் சொல் நீங்கள் கிடைச்சி இது வந்து சொப்பு இப்போ பொசுக்கு சொல்லிட்டார் சரிதானே அது வர்ஷன் ஒரு பொஸ் சொல்லலாம் இஷ்டத்துக்கு A plus A plus B B plus C plus C அடுத்து A bar A bar plus plus B bar B bar plus
ஏ சக பி. ஓகே, ஏ சக பி சரிதானே. இப்போ இது பொஸ்ஸா ஒத்துக்கொள்றீங்களா? பொஸ்ஸன் ஒத்துக்கொள்றீங்களா? ஏன்னா கூட்டுப்பட்டு எல்லாமே இருக்குப்படுது. அப்போ இது பொஸ் ஸ்டாண்டர்டான பொஸ்ஸா இது இல்லை. ஏன் இது ஸ்டாண்டர்ட் இல்லைன்றே? அங்கே எல்லா உள்ளீட்டு பெருமானங்களோட சம்பந்தப்பட்ட எதுவுமே வரல. அதாவது இது ஸ்டாண்டர்ட் அடிக்கணும்னா இங்கே சிஓ சி பாரோ இருந்திருக்கும். ஆனால் அப்படி இல்லைன்றது இது ஸ்டாண்டர்ட் இல்லை. ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த தனியாக தூக்குவோம். சரி, தூக்கிட்டு எடுப்போம். ஏ சக பி தான் அது சரியா. இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் வந்தால் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? இது ஒரு நெக்ஸ்ட் டேர்ம் தான். நெக்ஸ்ட் டேர்ம் வந்தால் எப்படி கண்டுபிடிச்சோம்? கூட்டுத்தொகையை வச்சு கண்டுபிடிக்கணும். அந்த கூட்டுப்படுறது எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? அது இப்போ இது கூட்டுப்படத்தான் போகுதுன்னு எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? பூஜ்ஜியத்தை வச்சு. அப்போ கூட்டுப்படத்தான் போகுது, எதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம்? பூஜ்ஜியத்தை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். அங்கே வர என்ன நினைச்சோம்? பெருக்குப்படத்தான் போகுது, எதை வச்சு கண்டுபிடிப்போம்? ஒன்றை வச்சு கண்டுபிடிப்போம். அதனால ஒன்றால் பெருக்கணும். இங்கே கூட்டுப்படத்தான் போகுது, ஆனால் பூஜ்ஜியத்தை வச்சு கண்டுபிடிப்போம். சரிதானே. இப்போ அப்படியே வர ஏ சக பி சரியா. மிஸ்ஸிங் ஆகிருக்கிறது சி தானே. அப்போ என்ன பண்ணணும்னா சி தர சி பார் எழுதணும். இப்போ இது பூஜ்ஜியம் தானே, ஒத்துக்கொள்றீங்களா? சி தர சி பார். ஏற்கனவே என்ன சொல்லி தந்தீங்க? அந்த டொட்டோட உள்ளுக்குள்ள இருக்கிறால போட்டுட்டு நடுவில் இருக்கிறத அப்படியே போட்டுட்டு திரும்ப அவரையும் இந்த டொட்டையும் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா ஏ சக பி இருக்குதானே, இந்த சகவோட இவரை தூக்கணும். சக சி இங்கே வருவேன் சரியா. பேக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். இந்த நடுவில் டொட் இருக்குதானே, அந்த டொட் அப்படியே போடணும். திரும்ப ஏ சக பி எழுதணும். ஏ சக பி எழுதிட்டோமா, இந்த சி பாரை இந்த சகவோட தூக்கணும். தூக்கிட்டு அதனால் ஒன்று இல்லை, இங்கே ஒரு டொட் இருந்தால் இங்கே ஒரு டொட் போடணும். டொட் போட வேண்டி வரும், ஆனால் அப்படி வராது. சரி, இப்போ நான் ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லாமல் இருந்த எனது நெக்ஸ்ட் டேர்ம் ஒன்றை ஸ்டாண்டர்டாக மாற்றிட்டேன். இப்போ இது இருக்கிற இடத்த கொண்டு வந்து இதை பிரதிவிடும். அவ்வளோதான் வேணும். பிரதிவிடுவோமா? ஏ சக பி சக சி தர ஏ பார் சக பி பார் சக சி தர ஏ சக பி சக சி தர ஏ சக பி சக சி பார். இப்படி வரப்போம். இப்போ நல்லா பாருங்க, இங்கே ஏதாவது ரெண்டு ஈக்குவல் மாதிரி தெரியுதா? எது ரெண்டும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அப்போ என்ன பண்ணணும்? ஒன்றே ஒன்றை மட்டுமே எடுக்கணும். அதே மாதிரி பி தான் இதுக்கு காரணம். சரிதானே. சரியா. இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் சொப்பில் பொஸ் இல்லாமல் இருந்ததை ஸ்டாண்டர்ட் பொஸ்ஸாக மாற்றிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் நோட் பண்ண தேவையில்லை. சரிதானே. இப்போ ஷார்ட்கட்டை சொல்லித்தாங்க பாருங்களா. இப்போ உங்களுக்கு நார்மலாக ஏதாவது ஐடியா வந்துருக்கா ஷார்ட்கட் மாதிரி யோசிக்க? கரெக்டாக இருக்கலாம். என்ன ஐடியா? இல்லாத சேர்த்து என்னன்னா ஏ சக பி தான் நீங்கள் இருக்கு, இங்கே இல்லாதது என்ன? சி. அப்போ சியும் சி வரையும் சேர்த்துக்கணும். அங்கே இப்போ ஏபிஎன் இருக்கா? சரிதானே. ஏபிஎன் இருக்கா? இல்லாதது என்ன? சி. அப்போ சியையும் சி வரையும் சேர்த்துட்டோம்னா அதில் மிஸ் ஆகிறது வரப்போகுது. இப்போ சாரி இதை வச்சுக்கிட்டீங்கன்னா ஏ சக பி தான் இருக்கு சரியா. இன்னொன்று இப்போ மிஸ் ஆக போகிறது என்னங்க? சி. அப்போ சக சியும் சக சி பாரையும் போட்டு ரெண்டு கோவை எடுக்கணும். எடுத்துட்டு மைண்ட்லேயே யோசிக்கணும், இங்கே சக சி போட்டோம்னா இந்த கோவை வந்துடும். அப்போ அதை எழுத தேவையில்லை. எக்ஸ்ட்ரா வரைக்கிற கோவை என்ன? சக சி பார் போடுறது. அப்போ அதை மட்டும் பண்ணிங்கன்னா நேரடியாக இது வந்துடும். இதுதான் ஷார்ட்கட். அதே மாதிரி இங்கே யோசிக்க வேண்டியது ஏபிசி இருக்கேன்டா ஏபிசி எழுத தேவையில்லை. ஏபிசி பாரை மட்டும் எக்ஸ்ட்ரா வரைக்கும் வேலை முடியும். வாங்கிட்டா ஷார்ட்கட் முடிஞ்சா வாங்கிட்டா. சரி, இப்போ இன்னொரு விஷயம் சொல்லி கொடுப்பேன். இப்போ இப்படி நீங்கள் மைண்டால் பார்த்து இது பண்ணுறீங்களா? நீ என்ன யோசிக்கணும்டா, இப்போ ஏண்டு ஒன்று மட்டும் இருக்கேன்டா நீங்கள் கூட்ட வேண்டியது பி சக சி சரியா. அடுத்ததாக கூட்ட வேண்டியது இப்படி இருக்க சந்தர்ப்பத்தில் நீங்கள் 4 கூட்ட வேண்டியது பாருங்களா. பி பார் சக சி, அடுத்தது ஏ சக பி பார் சக சி பார் சரியா. அடுத்தது ஏ சக பி சக சி பார் சரியா. இது 4ஐயுமே கூட்ட வேண்டி வரும்.
அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் யோசிச்சு கொள்ளுவோம், மாறி மாறி போடுவோம். இது சரிதானே? இது எப்படி வரப்போகுது சொல்றியா? இந்த மாதிரி இப்போ சொன்னதுன்னு எப்படி வரப்போகுது? ஏ மட்டும் இன்னைக்குன்னா சக பி பார் சக சி என்னொன்று வரும், பி சக சி என்னொன்று வரும், பி சக சி பார் என்னொன்று வரும், பி பார் சக சி பார் என்னொன்று வரும். இப்போ புக்கில் 4 கேள்வி எழுதி கொள்ளுங்களா, நோட் பண்ணிக்கிறீங்களா? இது வேண்டா, இது வேண்டா. என்ன செய்ய? என்ன செய்ய? ஸ்டாண்டர்ட் அம்மா தவளது இந்த குயிக்காக செஞ்சுட்டே இருந்தால் அதனால் என்னது இன்னும் ஒரு ஹார்டான ஒரு 4 கேள்வி வச்சுருக்கேன். அதனால் சரி, முதலாவது வந்துப்பா சரி. வெயில் அடிக்கிறாங்க. முதலாவது வேலையை பார்க்கணும். ஏபி சி பார் சக ஏபி பார் சரி. இங்கே மிஸ் ஆக போகிறது நம்ம மனசால பார்க்குற மெத்தடாலே பார்ப்போம். அது பெஸ்ட் மெத்தட் எல்லா சிச்சுவேஷன்லையும் சரிதானே? இப்போ நீங்கள் வந்து ஒஃபிஷியல் மெத்தட் எவ்வளோ யூஸ் பண்ணணும்னா எஸ்ஐஸில் இருக்கிற டைம் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். மற்றபடி எந்த இடத்துலையுமே நமக்கு எஸ்ஐயில் சில டைம் மேலுள்ள சுருக்கி ஒரு கோவையை பெற்றுட்டேன்னா இதை ஸ்டாண்டர்ட் வடிவில் தர வேண்டி கேட்டாங்க, திரும்ப நீ ஸ்டாண்டர்ட் ஆகணும். நான் எக்ஸாமில் ஒரு டவுட் சரி. இப்போ இங்கே மிஸ் ஆக போகிறது சியோட குடும்பத்தினர் மட்டும்தான் மிஸ் ஆக போகிறாங்க. அப்போ என்னென்னு போடலாம்னா சி சக ஏபி பார் சி பார்னு போடலாம். அதே டைமில் யோசிப்போம் ஏபி பார் சி பார் இங்கே இருக்கு, அப்போ இன்னொரு இல்லை தேவையில்லை. இதுதான் சரி. அடுத்தது நல்லா பாருங்களா, ஏ பி பார் சரியா? ஏ பி பார்னா இங்கே மிஸ் ஆக போகிறது சியோட குடும்பத்தில். அப்போ ஃபஸ்ட்டு ஏபி பார் சி எழுதுவோம், அடுத்தது ஏபி பார் சி பார் எழுதுவோம் சரிதானே? இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, அடுத்தது எழுதுவோம் ஏ மட்டும்தான் இருக்கு. அப்போ எழுத வேண்டியது ஏயோட பிசியை சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஏபிசி என்பதை சேர்க்கும் சரியா? அடுத்ததாக சேர்க்க வேண்டியது ஏ பி பார் சி என்பது சரியா? அடுத்தது சேர்க்க வேண்டியது ஏபி சி பார் என்பது. அடுத்ததாக சேர்க்க வேண்டியது ஏபி ஏபி பார் சி ஏபிசி பார் எல்லாம் வந்து பி பார் சி பார் அது மாதிரி. அதோட இங்கே மிச்சமாக இருக்கிற இதையும் சேர்த்துக்கொள்ளணும். இப்போ நல்லா பாருங்க, இங்கே அது பொது இருக்கா? இங்கே ஒரு பொது இருக்கு. ஓகே, இங்கே ஒன்று இருக்கு. அப்போ அது ரெண்டுலையும் ஒன்று குறைச்சி கொள்ளும். ஏபி பார் சி சக ஏபி பார் பி பார் சி பார் சக ஏபிசி சக ஏபிசி பார் சக ஏ பார் பி பார் சி. இதுதான் ரெண்டாவது கூடிய மெத்தட் சரிதானே? சரி, ரெண்டாவது கூடிய விடை வசன்
கொஞ்சம் மனசால யோசிக்க ஈஸி செய்யாது, மாற்றி மாற்றி போட்டாங்கன்னா சரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் அது. இப்போ சாரகாலியிலையும் செஞ்சுவார் சரிதானே. அடுத்ததா மூணாவது பார்ப்போம். ஏ சர பி சர சி பார் தர. இங்கே ஏழை குடும்பத்தினர் மிஸ் ஆகிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஏ சேர்த்துக்கணும். சி பார் பார் சர பி பார் சர சி பார் இவ்வளோதான். அடுத்தது ஆளுங்க வேண்டியாக்கள் இவங்க எழுதிட்டமா எழுதிட்டேன். அப்போ இவங்க இன்னொரு எழுத்துறது சரிதானே. இப்போ நாலாவதுக்கு தான் கொஞ்சம் யோசிக்கணும். இங்க பி மட்டும்தான் இருக்கு சரிதானே. பி மட்டும்தான் இருக்குன்னா என்னென்ன மிஸ் ஆகுது? இல்லடா பி மட்டும்தான் இருக்குன்னா அந்த இடத்துல என்னென்ன மிஸ் ஆகுது? ஏயும் சியும் மிஸ் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஏயும் சியும் நார்மலாக போட்டு தொடங்கணும். ஏ சக பி சக சி. அடுத்தது ஏ பார் சக பி சக சி சரியா. அடுத்தது ஏ சக பி சக சி பார். அடுத்தது ஏ பார் சக பி சக சி பார். அடுத்தது அழுக வேண்டியது ஏ பார் சக பி பார் சக ஏ பார் சக பி பார் சக சி பார். இப்படியே ஒரு ரிட்டர்ன் வரப்போகுது. அது எவ்வளோங்கிட்ட இப்போ எவ்வளோங்க ஆச்சு கொஞ்சம் பாருடா. இங்கே டி மட்டும்தான் இருந்தது. என்னென்ன மிஸ் ஆகுது? ஏயும் சி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஏயும் சியும் சும்மா போடும் ஏசி. அடுத்தது ஏக்கு பார் போட்டு சிக்கு ஒன்று போடாமல் போடும். அடுத்தது ஏயை சும்மா போட்டு சி பாருக்கு ஒன்று போடும். அடுத்தது ரெண்டுக்குமே பார் போடும். இதோட அந்த சாப்டர் முடியும். இங்காலே ஏ பார் சக பி பார்னு மட்டும்தான் நினைக்கி. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? சி இல்லாமல் அப்போ திரும்ப சி ஆட் பண்ணணும். சி பார் சி ஆட் பண்ணணும். இவ்வளோதான். இவ்வளோங்கிட்டா இன்னொருக்கா செஞ்சுதான் சரிதானே. மனசால செய்கிற மாதிரி பெஸ்ட். அந்த பி பார் எந்த பி பார்? இதை பி பார் எழுதி வச்சாங்க. அதை மாற்ற தேவையில்லை. அதோட இல்லாத தான் மாற்றி மாற்றி போடும். இப்போ வித்தியாசமான ஒரு 4 வழி பார்ப்போம் சரிதானே. இந்த கேள்வி எவ்வளோத்தையும் நோட் பண்ணி இதை ஹோம்ஒர்க்காக செஞ்சு விடுங்களா. ஹோம்ஒர்க்காண்டா செஞ்சு விடுங்க. செஞ்சுட்டு மிச்சத்தை பாருங்கள் விளங்கப்படுத்த போகிறோம். ஓகே இப்போ பாருங்களா முதலாவது கேள்வியை பார்ப்போம் சரிதானே. ஏ பார் பி சி சர ஏ பி சி ஏ பி பார் சி பார். இந்த இடத்துல நல்லா பாருங்க. ஏ பி பார் சி இருக்கு சரிதானே. இங்கேயும் ஏ பி பார் சி இருக்கு. இப்போ இங்கே ரெண்டு இடத்துல ஒரே இதுதான் இருக்கு. இது ஒரு ஸ்டாண்டர்டான வடிவம் தான். அப்போ இதை இன்னொரு ஸ்டாண்டர்டாக மாற்றணும் வேலை நமக்கு வராது தானே. அப்போ ஃபஸ்ட்லேயே நம்ம ஸ்டாண்டர்டாக மாற்றி இருக்கோம். இதையும் கேன்சல் பண்ணி ஒன்றே ஒன்று போட்டு கொள்ளலாம். இதையும் கேன்சல் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது இது எழுதி இப்போ முதல்ல கட்டிருக்காங்க இந்த சொப்பை பொஸ்ஸா மாற்ற சொல்லியிருக்காங்க. சொப்பை பொஸ்ஸா மாற்றுறதுக்கு ஓகே சொப்பை பொஸ்ஸா மாற்றணும். ஃபஸ்ட்டு சொப்பை பொஸ்ஸா மாற்றணும்னா முழுவதையும் பார் போகணும். முழுவதையும் பார் போட போகிறோம்னா இந்த ப்ளஸ் எல்லாமே டொட்டாக மாறப்போகுது. இந்த பார் இருக்கிற எல்லாமே பார் இல்லாமல் கூட்டுப்பட போகுது. பார் இல்லாதவர்களுக்கு பார் வரப்போகுது. இதை நம்ம போன கிளாஸில் பார்த்துக்கணும். இப்போ நேராக மாற்றுவோம். முழுவதையும் பார் போட்டால் என்ன நடக்க போகுதுன்னா ஏ சக பி பார் சக சி பார் A bar सगर B bar सगर C bar A bar सगर B सगर C A सगर B bar सगर C இதான் இதுக்குரிய விடை. அதாவது முழுவதும் பார் போட்டால் வரப்போகிற விடை. இப்போ நல்லா பார்ப்போம். இப்போ கேட்டிருக்கிற அடுத்த கேள்வி வந்து இந்த சொப்பைக்குரிய பொசை கேட்டிருக்காங்க. அப்போ உண்மை அட்டவணை நம்ம போட்டாங்க. சரி இப்போ உண்மை அட்டவணை போடணும் சரிதானே. இந்த இடம் இல்லைடாப்பா கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு போடுறேன் பாருங்க. A B C Q
பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று 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 ஒன்று. இப்போ ஃபில் பண்ணிக்கொள்ளுமா? இதை ஃபில் பண்ணுறல இதைத்தான் ஃபில் பண்ணணும். இது வந்து இந்த சொப்பை பொஸ்ஸாக மாற்றுறது. சொப்பிற்குரிய பொஸ் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த சொப்பை தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். பார்த்துக்கொள்ளும். பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று சாரி இல்லை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இங்கே இங்கே ஒன்று போட்டுக்கணும். சரிதானே? இப்போ அடுத்ததாக போடுவோம். ஒன்று 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 இங்கே ஒன்று போட்டுக்கணும். ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் மிச்சம் எல்லா இடத்தையுமே பூஜ்ஜியம் தான் மாட்டோம். சரிதானே? இப்போ இதை எப்படி வரப்போகுது? ஏ சக பி சக சி என்று வரப்போகுது. இதை எப்படி வரப்போகுது? இப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் பார்த்துக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இடம் இல்லாத காரணத்தால் இது எப்படி வரப்போகுது? ஏ சக பி சக சி பார்னு வரப்போகுது. இது எப்படி வரப்போகுது? ஏ பார் சக பி சக சி பார்னு வரப்போகுது. இது எப்படி வரப்போகுது? ஏ பார் சக பி பார் சக சி என்று வரப்போகுது. நல்லா பாருங்களா? இது இந்த நாளையும் பெருக்கி எழுதிட்டோம்னா இந்த சொப்பிற்குரிய பொஸ் வந்து இதை நல்லா பார்த்து பண்ணுவோம். இதுவும் இதுவும் சமனாக வராது. பெருக்கப்பட்டா பெருமானங்கள் சமனாக இருக்கும். ஆனால் இதுவும் இதுவும் சமன் இல்லை. அதனால் சொப்பிற்குரிய பொஸ்ஸண்டா இது சொப்ப பொஸ்ஸாக மாற்றுங்கன்னா இது. சரிதானே? ஏற்கனவே இதை ஸ்டாண்டர்ட் வடிவத்துக்கு மாற்றிட்டோம். அதான் இந்த அடிக்கிறது ஸ்டாண்டர்ட் வடிவத்துக்கு மாற்றிட்டோம். இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரிதானே? நோட் பண்ணுறாங்க. வீடியோ ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு நோட் பண்ணுறோம். இப்போ அடுத்த ரெண்டாவது வீடியோ பார்ப்போம். சரிதானே? ஏ பார் பி சி இருக்கு. இதில் ஒரு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கு மாற்றிக்கொள்ளும். ஏ பார் பி சி இருக்கு. அடுத்தது ஏபி சி இருக்கு. அடுத்தது அடுத்தது ஏசி பாருங்க. இதில் பீட குடும்பத்தினர் தான் மிஸ் ஆகிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஏ பி பார் சி பார் சக ஏ பி சி பார் போட்டுக்கணும். அடுத்தது இங்கே என்ன மிஸ் ஆகுறாங்க? பீட குடும்பத்தினர் தான் திரும்ப மிஸ் ஆகிறாங்க. அப்படி போடக்குள்ள யோசிக்கணும். ஏ பி பார் சி வரப்போகுது. அது வந்து புதுசாக இருக்குது. ஆனால் ஏ பிசி என்பது ஏற்கனவே வந்தது. அப்போ அதை தேவை. ஏ பி பார் சி இதுதான் புதுசாக வரப்போகுது. இங்கே யார் மிஸ் ஆகுறாங்க? சீட ஃபேமிலியாக்கள் மிஸ் ஆகுறாங்க. அப்போ இங்கே என்ன வரணும்? ஏ பி பார் சி என்று வரணும். ஏ பி பார் சி பார் என்று வரணும். இது ரெண்டுமே இங்கே வந்துட்டு ஏ பி பார் சி பார் வந்துட்டு ஏ பி பார் சி வந்துட்டு. அப்போ அது எழுத தேவை. இப்போ அடுத்தது வரணும் பிசி பார் இருக்கு. அப்போ ஏ பி சி பார் வரணும். ஏ பார் பி சி பார் வரணும். ஏ பார் பி சி பார் வந்துட்டு சாரி ஏ பார் வரல. ஏ பார் பி சி பார் ஏபிசி பார் வந்து எங்களே வந்துச்சு. அப்போ அதை எழுத இதுதான் இதுக்குரிய ஸ்டாண்டர்டான சொல். இப்போ இந்த சொப்பை பொஸ்ஸாக மாற்றணும். அதாவது முழுவதும் பார் ஆட் பண்ணுறது. ஆட் பண்ணுவோம்னா ஏ சக பி பார் சக சி பார் தர ஏ பார் சக பி பார் சக சி பார் தர ஏ பார் சக பி சக சி ஏ பார் சக பி பார் சக சி. திரும்ப எழுதுவோம். ஏ பார் சக பி சக சி பார் தர ஏ சக பி பார் சக சி. இதுதான் இந்த சொப்பை பொஸ்ஸா மாதிரி தான் வரப்படுது. இப்போ சொப்பிற்குரிய பொஸ்காரணம் என்றால் நமக்கு உண்மை அட்டவணை தேவைப்படுது. உண்மை அட்டவணையை போடுறதுக்காக இதை அழிச்சு கொள்கிறேன். அதுக்கு முதல் இதை எழுதி கொள்கிறேன். சரியா?
ஃபஸ்ட்டு பாக்ஸை போட்டு கொடுங்கப்பா. கொஞ்சம் நேரம் குழம்பிட்டாரு. சரி, இப்போ இதை வச்சு இதை ஃபில் பண்ணுவோம். இங்கே ஏ பார் இருக்கேன்னா கட்டாயம் பூஜ்ஜியமாக தான் இருக்க போகுது. பிசி என்ன இருக்குன்னா ஒன்றா தான் இருக்க போகுது. 0 1 1 இதெல்லாம் போன கிளாஸ் எல்லாம் சொல்லிட்டேன். 0 1 1 0 0 1 1 இது போன அடுத்தது 1 1 1 1 0 0 1 0 0 1 1 0 1 1 0 1 0 1 0 1 0 1 அப்போ இங்கே ரெண்டு என்னது நெக்ஸ்ட் டைம் தான் வரப்போகுது. அந்த நெக்ஸ்ட் டைம் ரெண்டையும் வச்சு பொசல் இருந்தாச்சு A7 B7 C என்று வரப்போகுது. இது எப்படி வரப்போகுது? A7 B7 C பார் வரப்போகுது. இது ரெண்டையும் பெருக்கி எழுதணும்னா இந்த சொப்புக்குரிய பொஸ் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அடிச்சுட்டு இதை அதை நோட் பண்ணி எடுத்துட்டு போயிடலானே. வீடியோ ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ அடுத்த வரையும் இருக்கணும் சரிதானே? அடுத்த வழிக்காக இதை ஸ்டாண்டர்ட் வடிவத்துக்கு ஃபஸ்ட்டு மாற்றும் சரிதானே? ஸ்டாண்டர்ட் வடிவத்துக்கு மாற்றும். A7 B7 C என்ன இருக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, எழுதலாம் அப்படி. A7 B7 C அடுத்தது A பார் 7 B பார் 7 C அதுவும் ஒரு ப்ராப்ளம். A பார் 7 B பார் 7 C ஓகே. A7 B பார் 7 C A7 B பார் 7 C அடுத்தது A7 B பார் 7 C ஏற்கனவே எழுதிட்டோம் போட தேவை. A பார் 7 B பார் 7 C பார் இது புதுசாக வந்து எழுதும். A பார் 7 B பார் 7 C பார் அடுத்தது A பார் 7 B 7 C பார் நிலைமை அதில் இருக்குமா எழுதலாம். அப்போ அதையும் திரும்ப எழுதிக்கணும். A பார் 7 B பார் 7 B 7 C பார் இது ஸ்டாண்டர்ட் வடிவத்தில் ஏற்கனவே இருக்கு. அப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மாற்ற வேண்டிய வடிவங்கள் இங்கே தான் சரி. இப்போ ஸ்டாண்டர்ட் வடிவத்துக்கு மாற்றிட்டோம். இப்போ இதை நேரடியாக என்னால் எதுக்கு மாற்றலும்? சொப்பை பொஸ்ஸாக மாற்றுற மாதிரி மாற்றணும். இப்போ பொஸ்ஸை சொப்பாக மாற்றப்போம். இதை மாற்றுறதை இங்கே எழுதிக்கணும்னா கொஞ்சம் நோட் பண்ணால் இடம் இல்லை. நேரடியாக மாற்ற போகிறோம். அதாவது மாற்றக்குள்ள என்ன நடக்கும்? இந்த ப்ளஸ் எல்லாம் டொட்டாக உள்ள மாறும், இந்த டொட்டெல்லாம் சனவாக மாறும், இந்த பார் அடிக்கிறது பார் இல்லாமல் வரும், பார் இல்லாமல் இருக்கிறது பாரோட வரும். A சன B சன C என்றிருக்கிறா A பார் B பார் C பார் என்று வரப்போகுது. அந்த டொட் சனவாக மாறும். A B C பார் என்று வரப்போகுது சனவாக மாறும். A பார் B
சி பார் என்று வரப்போகுது சமமா மாறும் ஏ பி சி என்று வரப்போகுது சக ஏ பி பார் சி பார் வரப்போகுது சாரி சி பார் ஏ பி பார் சி என்று வரப்போகுது இதுதான் இந்த பொஸ்ஸுக்குரிய சாரி பொஸ்ஸுட சொப் அதாவது பொஸ்ஸை சொப்பா மாற்றினா அப்படி வருது இப்போ காண வேண்டியது பொஸ்ஸுக்குரிய சொல் அதாவது அதை எடுத்த உண்மை அட்டவணையிலிருந்து காண வேண்டிய உண்மையான சொல் அதுக்கு ஈக்குவலான சொல் 0 0 0 உங்கள் 0 1 1 0 1 1 0 உங்கள் 0 1 0 சாரி 0 1 0 0 1 0 0 0 0 சாரி அது 1 1 1 உங்கள் 0 1 0 1 1 0 1 இப்போ மிச்சமாக இருக்குது எல்லாமே ஒன்று தான் இருக்குது இந்த ஒன்றில் இருந்து கண்டுபிடிச்சோம்னா சரி இங்கே வரப்போகுது ஏ பார் பி பார் சி இங்கே என்ன வரப்போகுது ஏ பார் பி சி இங்கே என்ன வரப்போகுது ஏ பி பார் சி பார் பண்ணிங்களா சரி சரி நீங்கள் தண்ணி ஓகே இப்போ எப்படி எழுதுங்களா சரி சரி இப்போ இதையும் அடிச்சு கொள்கிறேன் அடுத்த பகுதி சரி நோட் பண்ணி கொடுக்கலாம் இதே நம்ம எடுத்தோட ஸ்டாண்டர்ட் எடுத்து மாற்றினா பார்த்தேன் நிறைய உங்களுக்கு விளங்கிது ஸ்டாண்டர்டாக மாற்றினா எல்லாவா மாற்றுறதும் ஈஸி அதுக்காக தான் ஸ்டாண்டர்டாக மாற்றிக்கணும் முக்கியமாக கேமேப்பில் பிரதியிடறதுக்கு ஸ்டாண்டர்ட் வடிவத்தில் இருந்து மட்டும்தான் பிரதியிடலாம் அதனால் கேமேப்பில் பிரதியிடறதுக்கு ஸ்டாண்டர்ட் வடிவம் தேவை கேமேப் பண்ணா என்னென்னு படிக்கணும்னா நம்ம அடுத்த கிளாஸில் அதை தான் பார்ப்போம் சரிதானே சரி இப்போ ரெண்டாவது வடிவத்துக்கு மாற்றிக்கணும் இதை வந்து ஸ்டாண்டர்ட் வடிவத்துக்கு மாற்றப்பாங்க ஒரு ப்ராப்ளம் இல்லை அந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது என்னென்னு எழுதிக்கொள்ளலாம் இதுவும் ஸ்டாண்டர்டில் இருக்குது எழுதிக்கொள்ளலாம் இது ஸ்டாண்டர்ட்ல இல்லை அப்போ இது வரப்போகிறது ஏ பார் சக பி பார் சக சி சி பார் ஏ பார் சக பி பார் சக சி அதோட ஏ பார் சக பி பார் சக சி பார் இருக்கும் ஏ பார் சக பி பார் சக சி பார் ஏற்கனவே வந்துட்டு அப்போ ஏ பார் சக பி பார் சக சி தான் போட வேண்டியது அடுத்ததாக போட வேண்டியது ஏ பார் சக பி வந்துட்டு சி தான் இல்லை அப்போ சியும் சி பாரும் வரப்போகுது ஏ பார் சக பி சக ए बार सगा बी सगा सी बार एकने வந்துட்டு அப்ப a बार सगा b बार सगा சாரி a बार सगा b सगा c ஒரு இடத்தையும் வரல அதே மாதிரி c பாரும் வரல அப்ப அதை நம்ம இங்கே எழுதி கொள்வோம் b सगा c a बार सगा b सगा c बार ஒரு இடத்தையும் வரலன்னு எழுதி கொள்வோம் அடுத்ததா பார்க்க வேண்டியது b सगा c a सगा b सगा c என்பது a बार सगा b सगा c என்பது a सगा b सगा c வந்துட்டு a बार सगा b सगा c a बार सगा b सगा c அதுவும் வந்துட்டு அப்ப என்ன எடுத்துக்கலாம் அப்படியே இங்கே வந்தோம்னா b सगा c பார் இருக்கு a தான் இங்கே இருந்துச்சு அப்ப a ஒருக்கா வரப்போகுது a பார் ஒருக்கா வரப்போகுது a பாரை விட வந்துட்டு நினைக்கிறேன் a பார் வாரை விட வந்துட்டு a பாரை விட மட்டும் வரல அப்ப என்ன பண்ணுவோம் a सगा b सगा c பார் அது மட்டும் எழுதி போயிடும் இப்போ ஸ்டாண்டர்ட் வடிவத்துக்கு மாற்றிட்டேன் இப்போ இதை சொப்புக்கு மாத்திர ஈஸி பார் இருக்கிற இடமெல்லாம் பார் இல்லாமல் வரும் ப்ளஸ் இருக்கிற இடமெல்லாம் டொட்டாக மாறும் இங்கே டொட்டு இருக்கிற இடமெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும் அவ்வளோதான் நேராக எழுதலாம் நான் பண்ணலாம் ஏ பார் பி பார் சி பார் சக ஏபிசி சக ஏபிசி பார் சக ஏபி பார் சி பார் சக ए बी बार सी सगा ए बार बी बार सी அவ்வளோதான் இதை நம்ம இந்த பொஸ்ஸை சொப்பாக மாற்றிட்டோம் அதாவது பொஸ்ஸை சொப்பாக மாற்றுற என்று கேட்டாங்கன்னா மாற்றிட்டோம் முழுவதும் மாதிரி மாற்றிட்டோம் பொஸ்ஸுக்குரிய சொப்பன்னு கேட்டாங்கன்னா உண்மையாக ஃபீல் பண்ணுவோம் 0 0 0 1 1 1
ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஓகே ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அப்போ இந்த ரெண்டு இடம் தான் ஒன்று வரப்போகுது இந்த ரெண்டு இடத்துக்கு மீண்டும் வெளியே கொண்டு வந்தாப்பா ஏ பார் பி சி பார் இது கழிக்கணும்னா ஏ பார் பி சி எப்படி வரப்போகுது இதில் நீங்கள் கூட்டி எழுதுனா இந்த பொஸ்டிக்குரிய சொற்பது இதோட இந்த 4 வரையும் முடியுது அதோட இன்னும் சில விஷயங்கள் சொல்லிருக்கு போட்டை க்ளீன் பண்ணிட்டு வாங்க சரிடாப்பா இப்போ புதுசாக ஒன்று தான் சொல்லி தரப்போம் புதுசாக ஒன்றும் இல்லை ஏற்கனவே சொல்லி தந்தது தான் ஆனால் ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்குது பார்த்துக்கிங்களா இங்கே ஏ கமா பி என்று 2 கேட் இருக்குது வச்சுக்கோங்க இதுக்கு நாள் வரப்போதும் சரி इधर आउटपुट है Q1 எடுத்துக்கணும் இதில் அவுட்புட் Q2 எடுத்துக்கணும் இதில் அவுட்புட் Q3 எடுத்துக்கணும் இதில் அவுட்புட் Q4 எடுத்துக்கணும் இதில் அவுட்புட் Q5 எடுத்துக்கணும் சரிதானே இப்போ நான் ஒன்று கேட்குறேன் இதுக்குள்ள அலைன்னு போகுது இதுக்குள்ளால ஏ போகுது இதுக்குள்ளால பி போகுது அப்போ இது பெருக்கப்பட்ட என்ன வேணும் ஏ டாட் பி வரப்போகுது ஓகே அது கிளியர் தானே இப்போ நாங்கள் கேட்கணும் இதிலிருந்து ஒன்றை இழுத்துட்டு போகிறோம்னா அதுக்குள்ள அலை என்ன வரும் ஏ தான் வரப்போகுது அப்போ இதுக்குள்ள அலை மேலோட் பி தான் வரப்போகுது இதுக்குள்ள அலை மேலோட் பி தான் வரப்போகுது இதுக்குள்ள அலை மேலோட் பி தான் வரப்போகுது அதாவது ஒரு இன்புட் என்றாலும் சரி இது எல்லாத்தையும் ஒரு வெளியீடுனாலும் சரி அதை நம்ம இன்னொரு இடத்துக்கு அந்த டொட்டில் இழுத்துட்டு போகிறோம்னா அந்த அதுக்குள்ளால என்ன வருதோ அதுதான் நாங்கள் இங்கே வரப்போகுது இப்போ இதுக்குள்ளால ஏ வரும் இதுக்குள்ளால பி வரும் அவ்வளோதான் இப்போ நல்லா பார்த்தா முதல்ல இதை பார்ப்போம் Q1 பார்ப்போம் இதுக்குள்ளால என்ன வரப்போகுது ஏபி தான் வரப்போகுது ஏபி வரும் ஏபி போக போகுது இங்கே என்ன வரப்போகுது ஏபி வரும் வரப்போகுது இதை என்ன பண்ணும் பெருக்கும் அப்போ சமன் ஏபி தர ஏபி இதை பார்த்தா ஏதாவது தோணுதான் இதை பார்த்தா ஏதாவது முடிவுக்கு வரலாம் அப்படி தோணுதான் என்னென்னு சொல்லலாம் ஒன்று எடுக்கலாம் அப்போ அதை சொல்கிற விதி என்ன அதே வழி விதி சரி அதே வழி விதியின் பிரகாரம் ஏபி தர ஏபி என்றதை நம்ம ஏபி என்று எடுக்கலாம் அப்போ இதில் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கேருந்து எத்தனை தடவை இழுத்து போயிருக்குள்ள 10 15 ஏபியை கொண்டு வந்து பெருக்கப்பட்டாலும் சரி கூட்டுப்பட்டாலும் சரி இல்லை வேறு ஏதாவது செயல்கள் செஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி யோசிக்கணும் விதிகளை வச்சு யோசிக்கணும் இப்படி ஒரே மாதிரி ஆக்கள் வந்து பெருக்கப்படுறாங்கன்னா அது ஏபியாக தான் வரும் இப்போ அடுத்தது வா இங்கே இதுக்குள்ள என்ன வரப்போகுது ஏபி இங்கே என்ன வரப்போகுது ஏபி இங்கே என்ன வரப்போகுது ஏபி ஏண்டா அதே ஆள் தான் இங்கேயும் வர சரி அப்போ விடத்தை என்ன வரப்போகுது அதே ஏபி தான் வரப்போகுது பெருக்கப்பட்ட ஏபி தான் வரப்போகுது இப்போ இதுக்குள்ளால என்ன வரும் ஏபி இங்கே என்ன நடக்குதுன்னு யோசிக்க
ஏபி ரெண்டா பிரிஞ்சு போகுது. ரெண்டா பிரிஞ்சு போகுது. அப்போ இதுக்குள்ளே என்ன போகும் யோசிக்கிறேன். ஏபி ஏபி தான் போகுது. ஏன்னா இവിടുത്തെ வந்து இதை மாதிரி ஒரு ஜங்ஷனாக ஜோதிச்சா என்ன சரி, இവിടുത്തെ ஒரு ஜங்ஷன் இருக்குது, இந்த ஜங்ஷன்லேருந்து இங்கால ஒரு ஏபி போகுது, இங்கால ஒரு ஏபி போகுது, அவ்வளோதான். இப்போ இது போய் வேற கேட்டோட ஜாயின் பண்ணாலும் நம்ம கன்ஃபியூஸே ஆகிறது. அது வந்து நார்மலாகவே கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன், மேபி தான் போகுது இருக்கும். இது ஒரே கேட்டுக்குள்ளே போகுதுன்றால சில டைம் யோசிக்கலாம், மேபி ரெண்டா பிரிஞ்சு போகுதுன்னு யோசிக்கலாம், இல்லாட்டி ஏபி பை 2 போகுதுன்னு யோசிக்கலாம், இல்லாட்டி ஏ ஒன்றுக்குள்ளான பி ஒன்றுக்குள்ளான போகுதுன்னு யோசிக்கலாம். அப்படி ஒன்றும் இல்லை, ஏபி வருதா, ரெண்டு ஜங்ஷன் வருதா, ரெண்டு ஜங்ஷனுக்குள்ளாலுமே ஏபி தான் போகுது. சரிதானே? இப்போ இங்கேயும் அதே தான் வரப்போகுது, ஏபி தர ஏபி என்று வரப்போகுது, அது ஏபிக்கு தான் சரி. சரிதானே? அதே மாதிரி இங்கே பி தர பி என்று வரப்போகுது, அப்போ அது பிக்கு தான் சரி. இங்கே என்ன வரப்போகுது, ஏ தர ஏ முழுவதின் தான் வரப்போகுது, அப்போ கிடைக்க போகிறது ஏ தான். சரிதானே? இதுதான் புதுசாக கதைக்கிற விஷயம். மிச்சது சர்க்கியூட் வீடியோவில் போட்டு காய்ச்சிருக்கு. சரிதானே?